தற்போது அந்த சாலைகளில் அந்த ரத்த வெள்ளம் நாம் பார்த்தது போல ரத்த வெள்ளம் இருக்கக்கூடிய நாம் பார்க்க முடிகின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த இடமானது காவல்துறை கட்டுப்பாட்டுகள் முழுவதுமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் பதட்டம் குறைந்திருக்கின்றது. எனினும் முழுமையாக டெல்லி முழுவதிலுமே தற்பொழுது பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருப்பதாக நான் கூறியது போல ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் என அனைத்து பகுதிகளிலுமே தற்பொழுது பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் அதுபோல மத்திய உள்துறை அமைச்சர் என அமைச்சர்கள் மட்டத்திலும் தற்பொழுது இந்த தொடர்பாக கண்காணிப்பில் ஆலோசனைகளும் அவர்கள் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். மேற்கொண்டு இதில் என்ன சம்பவம் என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு தரப்பிலிருந்து மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலையில் இது தொடர்பான விசாரணையானது மேலதிக விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறை அதிகாரிகளும் அங்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அதுதான் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது இது என்ன சம்பவம் என்று முன்கூட்டியே தற்பொழுது சொல்ல இயலவில்லை என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அது முழுவதுமாக அந்த கார்கள் அனைத்தும் சிதறி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உடனடியாக தடயவியல் நிபுணர்கள் அனைவருமே அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே விரைவில் இது என்ன சம்பவம் என்பது தொடர்பான அந்த இது உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் தற்பொழுது அந்த இடத்திற்கு தான் செல்ல இருப்பதாக கூறியிருக்கின்றார். நான் பார்த்தது போல அந்த இடம் முழுவதுமே காவல்துறை டெல்லி இப்போ காவல்துறையினர் மட்டுமல்லாமல் மத்திய பாதுகாப்பு படையினர் என முழுவதுமாக அந்த பகுதியானது ஒரு பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை தொடர்ந்து நிலவிக்கொண்டுதான் இருக்கின்றது இந்த பகுதியில். இருந்த போதிலும் இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு மக்கள் நடமாட்டம் அங்கு முற்றிலுமாக குறைந்திருக்கின்றது. மெட்ரோ நிலையங்களிலும் கூட்டம் இல்லை. அதன் காரணமாக அந்த பகுதியானது தற்பொழுது ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கின்றது. நாளை மீண்டும் இதில் வழக்கம் போல பரபரப்பாக அந்த இடம் நாளையில் காணப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்றால் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் தவிர்ப்பது நல்லது என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்படுகின்றது. இதன் காரணமாக நாளை இந்த சந்தைகள், மார்க்கெட் தொழில்கள், அதுபோல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள், ரயில் நிலையங்களில் கூட மக்கள் மிக எச்சரிக்கையுடன் செல்லுமாறு இருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கின்றது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் இந்த சம்பவமானது இந்த மாலை நடைபெற்ற இந்த சம்பவமானது இந்த ஒரு இடத்தில் மட்டும் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்து பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு மேற்கொண்டு வேறு எதுவும் இதுவரையில் நடைபெறவில்லை. இருப்பினும் நாளையில் அடுத்தது மக்கள் என்ன மாதிரியான அவர்களது நடவடிக்கைகள், அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள போகின்றது என்பதை நாம் காண வேண்டும். அதற்கு முன்பாக இது முதலில் உறுதி செய்யப்பட வேண்டும். இது என்ன நடந்திருக்கின்றது, யார் காரணம், எதற்காக இது நடந்திருக்கின்றது என்பது தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைப்பதற்குதான் அடுத்த கட்டமாக நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான அந்த நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்படும். இதில் தொடர்புடைய உண்மையிலேயே தீவிரவாத தாக்குதல், குண்டுவெடிப்பு தாக்குதல் என்றால் உடனடியாக அதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அடுத்த கட்டமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ந்து கோரிக்கைகள் வலுப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என்ற கேள்வியும் தற்பொழுது பல தரப்பிலிருந்தும் எழுப்பப்படுகின்றது. அந்த பகுதியை பொதுவாகவே அதிக அளவில் மக்கள் கூடக்கூடிய பகுதி என்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என்று மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு வாகனத்தில் தான் இது நடந்திருக்கிறது என்று கூறும்போது அனைத்து வாகனங்களுமே சோதனை செய்து பார்ப்பது என்பது இயலாத காரியம். காவல்துறையினருக்கு அது ஒரு சவாலான காரியம்தான். அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரிலிருந்து இது போன்ற ஒரு சம்பவம் குண்டுகள் வைக்கப்பட்டு அது வெடித்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு வாகனம் அந்த சிக்னலில் மெதுவாக சென்று நிறுத்தப்பட்டு அதன் பிறகு இந்த வெடிப்பு சம்பவமானது நடந்ததாக கூறப்படும் என்று கூறப்படுகிற சூழ்நிலையில் இது காவல்துறையினர் அதை கண்காணிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. எனவே சாலையில் சென்று கொண்டுள்ள ஒரு வாகனம் இது போன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் உண்மையிலேயே வேறு ஏதாவது சிலிண்டர் எதுவும் வெடித்ததா அப்படி